தேவனை விசுவாசிக்கிற பிள்ளைகள் எப்பொழுதும் நன்மையை பெற்றுக்கொள்வார்கள். எத்தனை பேருக்கு அந்த விசுவாசம் இருக்கு? அல்லேலூயா. சங்கீதத்தின் புஸ்தகம் 85வது அதிகாரம் 12வது வசனம். கர்த்தர் நன்மையானதை தருவார், நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும். விசுவாசிக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? யாராவது இங்க இருக்கீங்களா, எனக்கு இயேசு எனக்கு என்ன நன்மை செஞ்சாருன்னு சொல்லவே முடியாதுங்க. ஆனா இங்க இருக்கிறோம் இல்ல, என் பையன் எனக்கு என்ன செஞ்சான், என் மகன் எனக்கு என்ன செஞ்சான், இல்ல என் மனைவி எனக்கு என்ன செஞ்சாங்க, என் கணவன் எனக்கு என்ன செஞ்சாங்க. இந்த கேள்வி எத்தனை பேருக்கு இருக்கு? இது நிஜம். அப்போ மனுஷனை நோக்கி மனுஷனிடத்துல நன்மை பெற்று கொண்டிருக்கிற நாம நிச்சயம் சொல்வோம், நமக்கு நன்மை எதிர்பார்த்த மனிதரிடத்துலேருந்து கிடைக்காம போகும்போது நன்மை இல்லைன்னு சொல்லுவோம். ஆனால் நம்மளால கை தூக்கவே முடியாது. கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்யலைங்கிறவங்க கை தூக்குங்கன்னா ஒருத்தராலேயும் கை தூக்க முடியாது. இம்மட்டும் இனியும் இனிமேலும் நமக்கு நன்மை செய்கிற தேவன் ஒருவர் மாத்திரம்தான், அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அல்லேலூயா. இந்த 85வது சங்கீதத்தை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, தேசத்தின் ஜனங்கள் தேவனுக்கு விரோதமாக தேவன் சொன்ன காரியங்களை விட்டு தேவன் சொல்லாதவைகளை செய்து அழிவுக்கு போன வேளையில அநேக தீர்க்கதரிசிகளை கொண்டு எச்சரித்தும் அவர்கள் மனமாறாதபடி மீண்டுமாய் தீர்க்கதரிசிகளை அனுப்பி அந்த தேசத்துக்கு சிறையிருப்பை திருப்பி, ஜனங்களின் சிறையிருப்பை திருப்பி அவர்களை ஆசீர்வதிக்க கர்த்தர் பிரியப்படுகிறார் என்கிற வார்த்தையே. அப்போ இன்னைக்கு நம்ம அநேக பாவங்கள்ல, அநேக பாடுகள்ல, அநேக அக்கிரமங்கள்ல உழண்டு இருந்தாலும் வாரம் ஆலயத்திலேயோ வேத வசனத்தின் மூலயமாவோ கர்த்தர் நமக்கு உணர்த்தி கொண்டே இருப்பார். ஏனோ நம்ம அதை அசட்டை பண்ணி கொண்டே இருப்போம். நம்மளால அதை உணர்ந்து கொள்ள முடியாது. சத்ருவானவன் அதை அப்படியே மூடி அந்த உணர்வின் இருதயத்தை நம்மளிடத்திலிருந்து எடுத்து போட்டுருவார். பிள்ளைங்களை திட்டக்கூடாதுன்னு நம்ம நினைப்போம், ஆனா திட்டுவோம். அடிக்கக்கூடாதுன்னு நினைப்போம், ஆனா அடிப்போம். நன்மை செய்த தாய் தகப்பன் தான். ஆனாலும் இந்த ஜனங்கள் தங்களை ஒப்புரவாக்கும் பொழுது அங்கே தீர்க்கதரிசியின் மூலம் கர்த்தர் உரைக்கிறதாவது, அவர் நன்மையானதை தருகிற தேவன் என்று. அல்லேலூயா. அப்போ என்ன தேவைன்னா, முதலாவது ஒரு நன்மை தேவ பிள்ளைக்கு எது தேவைன்னா, அந்த பிள்ளை தேவ பிள்ளை பாவத்திலிருந்து மனம் திரும்பும் பொழுது அங்கே நன்மை உண்டாகும்படியாக. அல்லேலூயா. அல்லேலூயா. அக்கிரமத்திலிருந்து மனம் திரும்பும் பொழுது அந்த இடத்துல நன்மை உண்டாகுகிறதா இருக்கிறது. அல்லேலூயா. அது மாத்திரம் அல்ல, கர்த்தரை துதிக்கும் பொழுது நன்மை உண்டாகிறதா இருக்கிறது. அல்லேலூயா. சங்கீதத்தின் புஸ்தகம் 13:6 எடுத்து வாசிங்க. மீண்டுமாய் சொல்லுங்க. மீண்டும் ஒரு முறை, மீண்டும் ஒரு முறை. மீண்டும் ஒரு முறை. பாடி இருக்கிறோமா அப்படிங்கிற கேள்வியோட இதை வாசிக்கணும். கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை நான் பாடுவேன். அப்போ இத்தனை வருடங்கள் நமக்கு நன்மை செய்திருக்கிற தேவனை இருதயத்தின் ஆழத்திலிருந்து பாடுகிறவர்களாக, துக்கத்திலே அவரை தேடுகிற பிள்ளைகளாக என்றைக்குமே இருந்துடக்கூடாதுங்க. ஆண்டோட பிள்ளைங்களுக்கு ஒரு வைராக்கியம் வேணும். என்ன வைராக்கியம் வேணும்னா, என்னை நன்மையால் முடிசூட்ட பண்ணுகிற தேவனை என் நன்மையின் காலத்திலே அவரை ஆராதிப்பேனே, ஆனால் அவரை ஆராதிக்க துக்கத்தின் காலத்துக்குள்ளே நான் போக மாட்டேன். துக்கத்தின் காலத்துக்குள்ள நம்ம போக மாட்டோம். அப்ப நன்மையானதை தருகிற
தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. நாம் விசுவாசிக்கும் பொழுது நன்மையை பெற்றுக்கொள்ள முடியுங்க. யாக்கோபின் புஸ்தகம் 1:17 வாசிங்க. ஏன்னா நன்மை பரத்திலிருந்து வருகிறதா இருக்கிறது. மனிதன் செய்கிற நன்மை இந்த உலகத்தில் உண்டானவைகள், அவைகள் எப்பொழுதும் அழிந்து போய்விடும். உங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்கள் பிறந்த உடனே ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருப்பீங்க, அது நன்மை தானே, சந்தோஷம் இல்லை. உங்கள் பிள்ளைங்க கேட்டதை செஞ்சுருப்போம். ஆனால் அது இன்னைக்கு இருக்குமானா இருக்கவே இருக்காது. நமக்கு அநேக நன்மைகள் மனிதர்கள் செஞ்சுருப்பாங்க, அதெல்லாம் இருக்குமானா இன்னைக்கு இருந்திருக்காது. யாக்கோபின் புஸ்தகம் 1:17 வாசிங்க. யாதொரு மாறுதலும் வேற்றுமையும் இல்லை. ஈவன கர்த்தர் நன்மை உண்டு பண்ணுகிற தேவனா இருக்கிறார். நம்ம வீட்டில் 2 பிள்ளைங்க இருக்கு, 3 பிள்ளைங்க இருக்குன்னா டிஃபால்ட்டாகவே 3 பேருக்கும் ஈவனாக ஷேர் பண்ணுவோமா பண்ண மாட்டோமா? சொல்லுங்க. ஈவனாக ஷேர் பண்ணுவோமா பண்ண மாட்டோமா? இல்லை. ஏதோ ஒரு சின்ன இன்ச்சுனாச்சோ ஜாஸ்தியாக ஏதோ ஒரு பிள்ளைக்கு போயிடும். மெஷர்மெண்ட்டில் தப்பு வரும், நன்மையில் தப்பு வரும். ஆனால் கர்த்தர் பாருங்கள், சரிசமமாக எல்லாருக்கும் நன்மை செய்கிற தேவனாக இருக்கிறார். சரிசமமாக எல்லாத்துக்கும் வானம். இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கும் வானம் இருக்குது, அமெரிக்காவில் இருக்கிறவங்களுக்கும் இருக்குது. சரிசமமாய் கர்த்தர் எல்லாவற்றுக்கும் நன்மை செய்கிறவராக இருக்கிறார். அது ஒரு காரியம் நம்ம புரிஞ்சுக்கணும், அவர் எங்கும் உலா வருகிற தேவன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10வது அதிகாரம் 38வது வசனம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறதாவது, எடுத்து வாசிங்க. எங்கும் அவர் சுற்றி திரிகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. எங்கும் சுற்றி திரிகிற தேவனாய் அவர் இருக்கிறார். அப்போ இன்னைக்கு நம்ம வீடுகளில், நம்மளுடைய ஆலயத்தில், நம்முடைய வேலை ஸ்தலத்தில் எங்கும் நம்மோடு உலா வருகிற தேவனாய் இருக்கிறார். எதற்காகனா அவர் நன்மை செய்வதற்காக. எதற்காகனா அவர் நன்மை செய்வதற்காக. அப்போ ஒரு தேவ பிள்ளைக்கு முதலாவது ஆண்டவர் செய்கிற நன்மை என்னன்னா, இயேசுவை நோக்கி பார்க்கிற எந்த ஜனத்துக்கும், எந்த மனிதனுக்கும் மனுஷிக்கும் அவர் செய்கிற நன்மை, முதல் நன்மை பாவத்திலிருந்து விடுதலை தருகிறதா இருக்கு. அல்லேலூயா. யோனாவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 1-4 வாசிங்க. வாசிங்க சிஸ்டர். 3, 4, 5, 6, 7. எல்லாவற்றிலும் அவர்கள் தங்களை தாழ்த்தி அழிவுக்கு போயிடுவீங்கன்னு சொல்லும் பொழுது தீர்க்கதரிசி நிமித்தம், ஆனால் அவர்கள் மனம் உடைந்து ஜனங்களுக்கு என்ன செய்யணும்னு தெரிஞ்சிடுச்சு. அப்போ எதை செஞ்சால் ஆண்டவர் பிரியப்படுவாருங்கிற ரகசியத்தை அவர்கள் அறிந்தபடியினால
அதற்கு முன்பாக அவர்கள் விசுவாசித்தபடியினாலே அந்த விசுவாசத்தின் நிமித்தம் அந்த தேசத்தின் ராஜா தன் குடும்பத்தோடு தன் ஜனங்களோடு ரெட்டுடுத்தி தேவ சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது அங்கே கர்த்தர் அந்த தேசத்தை காத்தார். தன் ஜனத்துக்கு நன்மையை கொடுத்தது மாத்திரமல்ல, அந்த தேசம் அழிவுக்கு போகாதபடிக்கு அந்த தேசத்தை அவர் காத்த தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ பிள்ளையை நாம் நன்மையை பெற்றுக்கொள்வதற்கு எதை விட வேண்டுமோ அதை விட்டு விட வேண்டும். அல்லேலூயா. எதை விட வேண்டுமோ அதை விட்டு விட வேண்டும். அதை விடும் பொழுது நன்மையானதை, அதுவும் பரத்திலிருந்து அவர் தருகிற தேவனாய் இருக்கிறபடியினால யாக்கோபிலே நாம் வாசித்தது போல அவர் பரத்திலிருந்து நமக்கு பாரபட்சம் இல்லாமல் நன்மையை தருகிற தேவன். அவர் பாராமுகம் பார்க்காத பரிசுத்த கண்ணன். அவரை ஆராதிக்கிற நாம் நிச்சயம் நன்மையை பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் பாவத்திலிருந்து நம்ம விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். மூன்றாவது அவர் செய்கிற காரியம் சிறையிருப்பை திருப்பி நமக்கு நன்மை செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. எடுத்து வாசிங்க ஆமோஸின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 8, 9, 10, 11. பட்டயத்தினால் சாவார்கள். அப்போ என் ஜனம் சொல்லுகிற பாவங்கள் பட்டயத்தினால் அழிக்கப்படும். அல்ல 12 வாசிங்க சிஸ்டர். இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார் அந்நாளிலே. அப்பொழுது இந்த நாளிலே இழந்து போன நன்மைகளை மீண்டுமாய் பெற வைப்பது யாரால கூடும்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரால் மாத்திரமே. நம் சிறையிருப்பை திருப்புகிற தேவன். இன்னைக்கு நிச்சயம் சொல்ல முடியும், நான் ஒரு காலத்தில் நான் எவ்வளோ நல்லா வாழ்ந்தேன் தெரியுமா அப்படி சொல்லக்கூடியவங்க எத்தனை பேர்? அப்போ இந்த வாட்டி ஏதோ ஓடுதுங்க வண்டி. அப்போது நன்மையை கொஞ்சம் இழந்திருக்கிறோம். ஆனால் அந்த நன்மையை ஏன் இழந்தோம் என்று சீர்தூக்கி பார்க்கும் பொழுது தேவ சமூகத்தில் நாம் நிச்சயமாக மீண்டுமாய் இழந்த நன்மையை பெற்றுக்கொள்ள முடியும். இழந்த நன்மையை பெற்றுக்கொள்ள முடியும். இழந்த பலத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. இழந்த பலத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அதில் அழகாய் 14 வாசிங்க சிஸ்டர். அல்லேலூயா. அவைகளின் கனிகளை, கையின் பிரயாசத்தை புசிக்கும்படியான நன்மையை கர்த்தர் இந்த மாதத்திலே நமக்கு நிலைவரமாய் தருகிற தேவனாய் இருக்கிறார். எவ்வளோ சம்பாரிச்சாலும் எனக்கு சரியாவே இல்லை. ஆமாம், ஏதோ ஒரு விஷயத்தில் நம்மளுடைய சுயத்தினால செய்ய போய் அது நமக்கு உபத்திரமாக வந்துருச்சு. ஆனால் இனி அப்படி இல்லாதபடிக்கு விசுவாசத்தோடு தேவனுடைய மகிமையை, தேவனுடைய நன்மையை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். தேவனுடைய நன்மையை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. சொல்ல முடியுமா? தேவன் நன்மையை நான் பெற்றுக்கொள்வேன் சொல்ல முடியுமா? தேவ பிள்ளைய கையின் பிரயாசத்தின் நன்மையை பெற்றுக்கொள்ள முடியும். சுகத்தின் நன்மையை பெற்றுக்கொள்ள முடியும். சமாதானத்தின் நன்மையை பெற்றுக்கொள்ள முடியும். அவர் சமாதானம் பண்ணி நமக்கு நன்மை செய்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு அநேக வேளையில் சமாதானத்தை இழந்து போயிருக்கிற நமக்கு எல்லா விதத்துலையும் சமாதானம் கெட்டு போயிடும். வீட்டில இருந்து ஆரம்பிக்கும், காலையிலேருந்து ஆரம்பிக்கும். பிள்ளைங்க என் பேச்சை கேட்கல, கணவன் என் பேச்சை கேட்கல, மனைவி என் பேச்சை கேட்கல. இப்படி சமாதானம் கெட்டு போதா? இப்படி தானே நம்ம சமாதானம் முதல்ல வீட்டிலேருந்து தான் ஆரம்பிக்கும்.
ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக ஒன்று நினைவு இருந்ததுன்னா நம்ம சமாதானம் கெட்டு போக. யார் என் பேச்சை கேட்டாலும் கேட்கலனாலும் என் பேச்சை கேட்க ஏசப்பா இருக்கிறாருப்பா. இந்த நிலைக்கு என்னைக்கு ஒரு தேவ பிள்ளை தள்ளப்படுறாங்களோ, இந்த நிலைக்கு ஒரு தேவ பிள்ளை எப்போ உயர்றாங்களோ, அப்பொழுது அவங்களுக்குள்ள பரலோகத்தின் சமாதானம். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டா. யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டா. கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார். இயேசு கைவிடவே மாட்டார். அவர் வருஷத்தை நன்மையால் முடிசூட்ட பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். வருஷத்தை நன்மையினால். இன்னைக்கு அநேக வேளையில் நமக்கு பயம்தான் இருக்கு. எத்தனை பேருக்கு பயம் வந்திருக்கு? எதனா ஒன்று வந்ததுன்னா ஐயோ நான் போயிடுவேனா, எதனா ஒன்று ஆச்சுன்னா நான் போயிடுவேனா. எனக்கெல்லாம் வந்திருக்கு, சமீபத்தில் வந்திருக்கு. அது சத்ரு போடுகிற நினைவுகள், அது தேவன் போடுகிற நினைவுகள் அல்லவே அல்ல. ஆண்டவர் நன்மையினால் முடிசூட்ட பண்ணுகிற தேவனார். சங்கீதத்தின் புஸ்தகம் 65:11 எடுத்து வாசிங்க. 12:13. சிஸ்டர். அல்லேலூயா. வருஷத்தை உம்முடைய நன்மையினால் முடிசூட்டுகிறீர். அப்போ கர்த்தர் கரத்திலிருந்து வருகிற நன்மைகள் நிலைவரமானதா இருக்கு. இப்படி கொடுத்துட்டு அப்படி எடுக்கிற மாதிரிலாம் இருக்கு. மனுஷன் கொடுக்குற மாதிரி. இந்த குழந்தைங்கலாம் பாருங்க, பாசம் இருக்கும்போது பாருங்க, ஒரு சாக்லேட் கொடுத்துரும் அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ கூட பிறந்தவங்களுக்கோ. அது கோவம் வந்துச்சுன்னா நான் கொடுத்த சாக்லேட்டை திரும்பி கொடு, எனக்கு வேணும், எனக்கு வேணும், எனக்கு வேணும். நம்ம சாப்பிட்ருப்போம். ஆனால் அந்த பிள்ளைங்க கொடுக்குற டார்ச்சரில் நம்ம கடைக்கு போய் வாங்கி கொடுத்துருவோம். கடைக்கு போய் வாங்கி கொடுத்துருவோம். அந்த அளவுக்கு டார்ச்சர் பிள்ளைங்க பண்ணும் இல்லை? அந்த அளவுக்கு நமக்கு டார்ச்சர் பண்ணும். ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லை. அவர் வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறேன். நன்மையினால் அவர் நம்ம நடத்துகிற தேவனாக இருக்கிறார். முதலாவது தேவ பிள்ளைங்க எப்பொழுதும் நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும், என்னை கர்த்தர் நன்மையினால் நடத்தவே இந்த உலகத்தில் கொண்டு வந்துடுறார், தீமைக்கல்ல. தீமையில் இருக்கிற நம்மளை நன்மைக்கு கொண்டு வருகிற தேவனாக இருக்கிறார். தீமை அவரால் உண்டானதல்ல, இருள் அவரால் உண்டானதல்ல. இருள் இருந்த வேளையிலே அவர் சொன்ன ஒரு நன்மை, வெளிச்சம் உண்டாக கடவுள். இருள் அவர் விரும்புகிறது அல்லவே அல்ல. அல்லேலூயா. அழகாய் ஒரு வார்த்தை சொல்லுகிறேன், இருளை சபித்து நீங்க ஜெபிக்க வேண்டிய அவசியமே இல்லைங்க. இயேசுவின் நாமத்தினால் இவைகளை நான் கடிந்து அப்புறப்படுத்துகிறேன் சுவாமி. வேண்டாம் வேண்டாம். இருளே இயேசுவின் நாமத்தால் அகன்று போ. வேண்டாம், ஜெபிக்காத. இருளுக்கு கனத்தை கொடுக்காத. அந்த இடத்துல வெளிச்சத்தை உண்டு பண்ணினவரை கனப்படுத்த இருள் தானாய் விலகிவிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. இருள் இருக்கிற இடத்துல இருளே போனா இருள் எங்கே போகும்? போகாது. அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம்? ஞானமா ஒரு கேண்டிலை ஏற்றி வைக்கும்போது வெளிச்சத்தை உண்டு பண்ணுகிற பிள்ளைகளாக இருக்கும். வெளிச்சத்தை கொளுத்தி நன்மையை உண்டு பண்ணுகிற பிள்ளைகளாக இருக்கிறோம். அப்போ வெளிச்சத்தில் இருக்கிற தேவனை நாம் இருள் இருக்கிற இடத்துல இயேசுவே நீர் வாரும் அப்படின்னு இன்வைட் பண்ணாலுமே, வெளிச்சத்தின் வார்த்தையை உச்சரித்தாலுமே அந்த இடத்துல இருள் இருக்கவே இருக்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இனி கடிந்து கொள்ளாதீங்க. எதையும் கடிந்து கொள்ள வேண்டிய அவசியமே இல்லைங்க. நமக்குள்ள ஏதோ ஒன்று இருக்குது, வேதனை இருக்குது, வலி இருக்குது, எல்லாமே இருக்குது. கடிந்துக்கணும் அப்படின்னா இயேசுவின் நாமத்தினால இயேசுவை நாம் ஆராதிக்கும் பொழுது ஆராதிக்க நம்மை கட்டி வைத்திருக்கிற காரியங்கள் எல்லாம் நம்ம விட்டு விலகி போயிடும். நம்மை கட்டி வைத்திருக்கிற காரியங்கள் எல்லாம் விலகி போயிடும். அப்போ அவரை ஆராதிப்பதில் நன்மை உள்ள பிள்ளைகளாய் அவர் நம்மளை வைக்கிறார் இந்த நாளிலே. அல்லேலூயா. அவர் செய்கிற நன்மைகள் அதிசயங்கள் ஏராளம். ஆனாலும் நாம் அந்த நன்மையை பெற்றுக்கொண்டு நன்றி மறந்தவர்களாக இருக்கும். 10 குஷ்டரோகிங்க வந்தாங்க, சுகம் ஆனாங்க. ஒருத்தன் தான் இருந்தான் மிச்சம். எங்கப்பான்னு கேட்டார். ஏன்? அவர்
நன்றி சொல்லுதலை எதிர்பார்க்கிறது. தன் பிள்ளைகள் தன்னிடத்துல நன்மை பெற்றுக்கொண்டபடியினாலே தன் பிள்ளைகள் தன்னிடத்துல வந்து இயேசுவே நன்றின்னு சொல்லணுங்கிறத அவர் ஆவலோடு எதிர்பார்க்கிறாருங்க. இந்த காரியங்களை நம்ம பார்க்கும் பொழுது, நன்கு பார்க்கும் பொழுது, அவர் எதுவுமே கொடுத்து நீ ஆண்டவருக்கு நம்ம கோடிகளில் கொடுத்தலாம், அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. அவர் இருக்கிற சிங்காசனம் அதை விட நம்ம கொடுக்கறது பெருசே கிடையாது. எல்லாம் இருக்கு அவர்கள். ஆனால் அவர் மனிதன் இடத்துல எதிர்பார்க்கறது என்னன்னா, அவர்கள் பெற்றுக்கொண்ட நன்மைக்கு தன்னிடத்துல வந்து நன்றி சொல்லக்கூடிய பிள்ளைகளை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு நாள் மட்டும் சொல்லக்கூடாது, எல்லா நாளும் நன்றி சொல்லக்கூடிய பிள்ளைகள். நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கும் பொழுது அவர் இன்னும் நன்றி சொல்ல வைப்பார். அல்லேலூயா. அப்ப எத்தனை பேருக்கு நன்றி சொல்லணும்னு ஆசை இருக்கு? நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும்னு ஆசை எத்தனை பேருக்கு இருக்கு? அப்ப நன்றி சொல்லுங்க. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கு நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவே, நான் நாள்தோறும் போற்றுவே. ஏனென்றால் அவர் ஜெபத்தை கேட்கிறவர். மாம்சமான யாவரும் அவரிடத்துல வருவான். அப்போ நம்ம கேட்கிறதை, அவர் பேசுகிறதை அவர் கேட்கிற தேவனாக இருக்கிறார். அப்போ நமக்கு நன்மை தானா வரும். அல்லேலூயா. சின்ன சின்ன விஷயங்கள் தான் நம்ம வாழ்க்கையில் சீர் செஞ்சிட்டோம் அப்படின்னா அவைகளிலிருந்து ஆண்டவர் நம்மை பெரிதான காரியங்களை செய்ய வைப்பார். சின்ன விஷயம்தான். நன்றி சொல்ல, ஆகாரம் கொடுத்தீரேன் ஐயா நன்றி, சமைக்க உதவி செய்தீரே ஐயா நன்றி, நன்மையாக எங்களுக்கு எங்கள் குடும்பத்துக்கு உணவு கொடுத்தீரே அதற்காய் நன்றி, இந்த வியாபாரத்தை செய்ய வைத்திரே அதற்காய் நன்றி, இந்த வேலையை கொடுத்தீரே அதற்காய் நன்றி, நல்ல சுகத்தை கொடுத்தீரே அதற்காய் நன்றி. இத்தனை நன்மைகளை கர்த்தர் நமக்கு செஞ்சிருக்கிறார்ல. அப்போ நன்றி சொல்ல பழகுவோம். அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு குறைஞ்சது 1 மணி நேரம்னாச்சும் அந்த நன்மை செய்த தேவனுக்கு நன்றி சொல்லும் பொழுது இன்னும் அதிக நேரம் அவருக்கு நம்ம கொடுப்பதற்கு நமக்கு தருணங்களை உருவாக்கி தருகிறவராக. அப்போ பாவத்திலிருந்து விடுவிக்கிற தேவன். அந்த தேசமே நினைவே பட்டணம் முழுவதும் தங்களை ஒடுக்கி தாழ்த்தி தேவர் சமூகத்தில் நிற்கும் பொழுது அவர்களுக்கு அங்கே நன்மை உண்டானதாய் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. எஸ்தரின் புஸ்தகம் 10:3 இதை வாசிக்கிறதுக்கு முன்பாக நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும், யூத ஜனங்களை முற்றிலுமாய் அந்த தேசத்திலே அழிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டிருந்த ஆமானுக்கு நடந்த காரியத்தை நாம் எல்லாரும் அறிவோம். அப்ப தேவ பிள்ளைகளுக்கு ஒருவன் தீமை செய்ய எழும்புவானே ஆனால் அந்த தீமையிலிருந்து விடுவித்து தன் பிள்ளைகளுக்கு நன்மையை உண்டு பண்ணுகிற தேவன் நம்முடைய தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த பிள்ளைகளுக்கு நன்மையை உண்டு பண்ணுகிற தேவன். அந்த பிள்ளைங்க தப்பு செஞ்சா அடிக்கிற தேவனும் கூட. பிள்ளைங்க தப்பு செஞ்சிடுச்சு, நம்ம அடிக்கிறோம். ஆனால் அதே பிள்ளைய வேற யாராவது ஒருத்தங்க அடிச்சிட்டாங்க அப்படின்னா என்ன கோரம் நமக்கு. நீங்கள் எப்படி அடிக்கலாம்? நீங்கள் எப்படி என் பிள்ளை மேலே கை வைக்கலாம்? உங்களுக்கு யாருங்க அதிகாரம் கொடுத்தா? அந்த பிள்ளை அந்த வீட்டில் தான் சாப்பிட்டு வளர்ந்துருக்கும். ஆனால் அடிச்சிட்டாங்கன்ன போல் நமக்கு மூக்குக்கு மேலே கோவம் வரும் இல்லை? அதே போல தான் ஆண்டவர் நம்ம யாரிடத்துல விட்டு கொடுக்காதவர். ஆனால் அவர் நாம் திருந்தணும் அப்படின்னா நம்ம அடிப்பார், அடித்து நன்மையை கொண்டு வருவார். அப்போ தான் நம்ம திருந்த முடியும். என் செல்லமே, மனதுருகிற தேவனா நான் இருக்கிறேன், தகப்பனா இருக்கேன், மாறிடுப்பா மாறிடுப்பா மாறிடுப்பான்னு அவர் காலம் கொடுத்து பார்த்துக்கிட்டே இருப்பார். ஒரு தருணத்தில் மாறினா பட்டுன்னு எங்கன்னா ஒரு இடத்துல அடிப்பார். அடித்ததுக்கப்புறம் திரும்ப அப்பா வா 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 என்கிட்ட வா. அப்போ நன்மையானதை நமக்கு கற்றுத்தருகிற தேவனாக இருக்கிறார். அவ்வளோதான் ஆண்டவர். அப்போ இந்த நாளில் அந்த யூத ஜனத்தை முற்றிலுமாய் தேசத்திலிருந்து அழிக்கணும், முடியாமல் போச்சு. ஒருவனை கேவலமா, ஆமான் முருகதாயை கேவலமா பார்த்தார். முருகதாய்க்கு ஒரு நன்மையும் கொடுக்க கூடாது. இப்ப யாராவது இப்ப நம்ம போறோம், சும்மா ஏன்னா ஹோட்டல்ல சாப்பிட்டு வெளில வரும்போது அந்த ஹோட்டல் பார்க்கிங்ல இருக்கிறவர் வந்து இப்படி சல்யூட் அடிப்பார், எதுவுமே செய்ய மாட்டார். கவனிச்சிருக்கிறீங்களா? சல்யூட் மட்டும் தான், வண்டியை எடுக்கும்போது சல்யூட் மட்டும் தான் அடிப்பார். ஆட்டோமேட்டிக்காக நம்ம பாக்கெட்லேருந்து ஒரு சின்ன காசு எடுத்து அவருக்கு கொடுப்போம். ஏன்?
அவர் சல்யூட் அடிக்கிறதுனால, மதிக்கிறதுனால தரவே கூடாதுன்னு உள்ளே இருந்து வெளில வருவோம். எத்தனை பேர் வந்துருக்குறீங்க அந்த மாதிரி? கீழே வண்டி எடுக்கும்போது காசு தரவே கூடாதுன்னு உள்ளேருந்து வெளில வந்திருப்போம். ஆனால் அவங்க அங்கே நிற்கிறவங்க ஜஸ்ட்டு வண்டியெல்லாம் எடுத்துலாம் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, ஜஸ்ட்டு ஒரு சல்யூட் அடிப்பாங்க. அந்த சல்யூட்டுக்கே நாம் நன்மை செய்வோம். நம்ம கொடுக்கறது பெரிய காசு இருக்க, கொஞ்சோண்டு எதனா கொடுப்போம். ஆனால் அநேக வேளை கீழே கொடுக்கவே கூடாது, அவங்களாம் சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிற எண்ணத்தோடு தான் வரும். ஆனால் அந்த ஒரு சல்யூட், அப்போது மொர்தெகாய் ஆமானுக்கு ஒரு சல்யூட் அடிச்சிருந்தாருன்னா ஆமான் இடத்துலேருந்து நன்மை உண்டாயிருக்கும். அது எப்படி இருக்கும்? 5 ரூபாவோ 10 ரூபாவோ. ஆனால் மொர்தெகாய் தேவனுக்கு முன்பாக வைராக்கியமாக நின்றபடினால் அவனுக்கு கொடுத்த நன்மை, தேவன் கொடுத்த நன்மை. 10வது அதிகாரம் 3வது வசனம் எடுத்து வாசிங்க தேவ பிள்ளைகளை. அல்லேலூயா. மீண்டுமாய் அதை வாசிங்க. மொர்தெகாய் நிப்பாட்டுங்க. அதாவது கீழே உட்கார்ந்திருந்த மொர்தெகாய் ஆமான் குதிரையிலே ரதத்திலே போகும்போது கீழே அமர்ந்திருந்த மொர்தெகாய் ஒரு சல்யூட் வச்சிருந்தாரு ஆமானுக்கு அப்படின்னு சொன்னா, அந்த உட்கார்ந்த கீழே தரையிலிருந்து சேருக்கு தான் போயிருக்க முடியும். சேரில் தான் போய் உட்கார்ந்து நன்மையை பெற்றுக்கொண்டு இருக்க முடியும். அவ்வளோதான் ஆமான் கொடுக்கக்கூடிய நன்மை, அவ்வளோதான் மனிதர்கள் கொடுக்கக்கூடிய நன்மை, அவ்வளோதான். ஆனால் மொர்தெகாய் கர்த்தருக்கு உண்மையும் உத்தமமானவனாய் மாத்திரமல்ல, வைராக்கியம் கொண்டு நான் வணங்குவது தேவனுக்கு ஒருவர் மாத்திரம்தான், நான் துதிப்பது தேவனுக்கு ஒருவருக்கு மாத்திரம்தான் சொல்லி தன்னை ஒருநிலைப்படுத்தி கொண்டபடியினால, தேவ சமூகத்தில் காத்திருந்தபடியினால அந்த ஜனங்களை அழிவுக்கு மீட்டது மாத்திரம் அல்ல, 2ஆம் ஸ்தானத்திலே, எங்க 2வது ஸ்தானம், ராஜாவுக்கு அடுத்தபடியா மொர்தெகாய் உட்கார்றார். அப்போ தேவ பிள்ளையே, இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் ஒரு உயர்வு வேணும் அப்படின்னா நாம் தேவனை கனப்படுத்துகிற பிள்ளைகளாய் மாத்திரம் இருக்கிற பட்சத்தில் உயர்வு வந்துடுவாங்க. அவ்வளோதான். அவரை ஆராதிக்க ஆராதிக்க, அவரை கனப்படுத்த நமக்கு உயர்வு வந்து கொண்டே இருக்கும். மிச்சம் வாசிங்க சிஸ்டர். எப்படி மாத்திட்டாரு பாருங்க ஆண்டவர். சமாதானம் பண்ணுகிற மனுஷனாய், வேதம் சொல்லுகிறது சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான். இவ்வளவுதான். அந்த சமாதானம் பண்ணுகிறவர் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லுகிறபடியினால நம் ஜீவன் சமாதானமாய் மாற வேண்டும் என்று சமாதான பிரபுவாய் பரத்திலிருந்து மனுக்குலம் எடுத்து வந்து பரநேசு பரலோகத்துக்கு போவதற்கு முன்பாக நான் என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு விட்டு வைத்து போகிறேன், யோவானில் சொல்லப்பட்டது போல சமாதானத்தை கொடுத்து நமக்கு நன்மையை உண்டு பண்ணின தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. சமாதானத்தை இழந்த நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணி நன்மையை கொடுக்கிற தேவன். இன்னைக்கு அநேக வேளையில் ஆண்டவரோட பிள்ளைங்க சமாதானம் இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன? தங்கள் இஷ்டம் போல போக்கு, தங்கள் இஷ்டம் போல வழி, தங்கள் இஷ்டம் போல வாழ்க்கை, இஷ்டம் போல எல்லாவற்றையும், இஷ்டம் போல நினைவுகளை அலைப்பாய விடுகிறது நிமித்தம் இவைகளினாலே சமாதானம் சீர்குலைந்து போகிறதா இருக்கிறது. ஆனால் அவைகளை ஒருமுகப்படுத்தி தேவனை மட்டுமே நோக்கி பார்க்கும் பொழுது அவர் நம்மை சமாதானம் வைக்கிறது மட்டுமல்ல, நம் நிமித்தம் அநேகருக்கு சமாதானத்தை கொடுக்கிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. நம் நிமித்தம் அநேகருக்கு சமாதானத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார். இது வரைக்கும் இந்த ஜெபம் யாராவது பண்ணியிருப்பீங்களான்னு தெரில. ஆனால் இப்படி பண்ணுங்க இனி. ஆண்டவரே, நான் அநேகருக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுகிற மனுஷியாக இருக்கணும் ஆண்டவரே. அந்த நன்மையின் கிருபை வரங்களை என் தலையின் மேலே வைங்கப்பா. அவ்வளோதான். நம்மளை பார்த்தாலுமே சில பேருக்கு சமாதானம் கெட்டு போயிடும், சில பேரை பார்த்தாலுமே நமக்கு சமாதானம் கெட்டு போயிடும். ஆனால் அப்படி இராதபடிக்கு நாம் சமாதானம் பண்ணுகிறவர்களாய் நம் ஜீவன் மாறும் பொழுது
அங்கே கிறிஸ்து இயேசு நம்மிலே பிரதிபலிக்கிற தேவனாக இருக்கிறார். என்னோ தெரிலங்க, உங்ககிட்ட பேசினா மனசுக்கு ஒரு சமாதானமாக இருக்குதுங்க. என்னோ தெரிலங்க, உங்ககிட்ட பேசினே இருக்கணும் போல இருக்கு. அவ்வளோதான். அந்த நிலைக்கு கர்த்தர் நம்மை நடத்தி செல்ல வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் ஆசீர்வாதத்தை கொடுத்து நன்மை செய்கிற தேவனாக இருக்கிறார். ஆகாயின் புஸ்தகம் 2:19 எடுத்து வாசிங்க. இன்று முதலே உங்களை ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. அவர் நன்மையினால் நம்மை முடிசூட்ட பண்ணுகிற தேவனாக இருக்கும். களஞ்சியங்கள் குறைவுபட்டு கொண்டிருக்கிற இந்த நாளிலே அவைகளிலிருந்து நம்மை மீட்டு நமக்கு நன்மை தருகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போது இவ்வளோ காரியங்கள் கர்த்தர் நன்மை செய்வார் என்கிற விசுவாசம் இந்த நாளில் வந்திருக்கிறது. எதை செய்தால் நிச்சயமாய் நன்மை பெற்றுக்கொள்வது? 2 காரியங்கள் மட்டும். யோபின் புஸ்தகம் 36:11 வாசிங்க. யோபின் புஸ்தகம் 36:11 வசனம். போதும் சிஸ்டர். அவருக்குள் அடங்கி, என்ன சொல்லுது வேதம்? அடங்கி அவரை சேவிக்கும் பொழுது நாம் நன்மையை பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. பிள்ளைங்க பெற்றவங்களுக்கு அடங்கி இருந்ததுன்னா நன்மைகள் கிடைக்குமா கிடைக்காதா? கிடைக்கும். அடங்காமல் இருக்கும்போது அடி இடி மாதிரி விழுது. அப்போ தேவனும் அதே தானே செய்வார். தன் பிள்ளை திருந்தணும்னா என்ன பண்ணுவார்? லைட்டாக கொஞ்சம் கண்டிக்க தான் செய்வார். மனுஷன் கண்டிக்கிறதே வலியும் வேதனையும் இருக்குன்னா அவர் கண்டிச்சார்னா, அதனால் அந்த கண்டிப்புக்குள்ளே நம்ம போயிடாதபடிக்கு கிருபையிலே தேவன் என்னை காத்துக்கொள்ளுமையான்னு வந்துட்டோம் அப்படின்னா நமக்கு நன்மைகள் உண்டாயிடும். அல்லேலூயா. அல்லேலூயா. முதல்ல என்ன புரிஞ்சுக்கணும்? அடங்கி இருக்கணும். 1 பேதுரு 5வது அதிகாரம் 6வது வசனம் எடுத்து வாசிங்க. 1 பேர் பலத்த கைக்குள்ள அடங்கி இருக்கணும். சில வேளையில் நாம் அந்த தவறு செஞ்சுருப்போம். கொஞ்சம் ஞானம் வந்தோடனே பயங்கரமாக இருப்போம். கொஞ்சம் பணம் வந்தோடனே பயங்கரமாக இருப்போம். கொஞ்சம் பியூட்டி பார்லர் போயிட்டு அழகு வந்தோடனே இன்னும் பயங்கரமாக இருக்கும். இல்லை, புது ட்ரெஸ்ஸு போட்டோன்னே இன்னும் கொஞ்சம் ஏதோ ஒரு விஷயத்தில் நம்ம குரங்குத்தனம் பண்ணிட்டு தான் இருப்போம். ஆனால் அதெல்லாம் தேவன் பிரியப்படுவார்னா தேவன் பிரியப்படவே மாட்டார். அடங்கி இருக்கிற பிள்ளைகளை அவர் நிச்சயம் ஒரு நாள் கண்மலை மேலே கொண்டு போய் நிறுத்துவார். அப்போ அவர் பலத்த கைக்குள்ள அவர் பாதத்தில் அடங்கி இருக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. உத்தமமாய் நடக்கும் பொழுது, சங்கீதத்தின் புஸ்தகம் 84:11, உத்தமமாய் நடக்கும் பொழுது, உத்தமமாய் உத்தமமாய் நாம் நடக்கும் பொழுது நன்மை நமக்கு உண்டாயிருக்கும். கடைசி எடுத்து வாசிங்க. சங்கீதத்தின் புஸ்தகம் 23:6. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். அல்லேலூயா. ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம். இது எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இம்மட்டும் நன்மை பெற்றுக்கிறோம் அப்படின்னா நிச்சயம் பெற்றிருக்கிறோம். நீங்கள் விரும்பின நன்மையை பெற்றுக்கொள்ளாததுனால கர்த்தர் நன்மை செய்யலன்னு அர்த்தமே இல்லைங்க. இன்றைக்கி அநேகர் ஒரு தீர்மானத்துக்கு வந்துடுறாங்க. என்ன தீர்மானத்துக்கு வந்துடுறாங்கன்னா, நான் கேட்டது எனக்கு கிடைக்கல, அதனால் கர்த்தர் எனக்கு நன்மை செய்யலை. ஐயா அம்மா, நீ கேட்டது உனக்கு கிடைச்சது இருந்ததுன்னா கர்த்தர் நன்மை செய்யக்கூடும். எதுக்கு கூடும்னா, நீ கேட்டது நிமித்தம் நீ அழிவின் பாதைக்கு போய் கர்த்தரை விட்டு தூரம் போய் நரகத்தின் பிடியிலிருந்து உன்னை மீட்டு நன்மைக்கு கொண்டு வரக்கூடிய செயலை கர்த்தர் செய்யக்கூடும். ஆனால் அந்த காரியம் வேண்டாங்கிறதுனால தான் சில காரியங்கள் நம்ம கேட்டும் கிடைக்காம இருக்கிறதுக்கு ரீசன் இதுதான். அதனால் கர்த்தர் நன்மை செய்யலைன்னு நம்ம நினச்சிடவே வேண்டாம். நேற்று தினத்தில் ஒரு காரியம் ஒன்று பார்த்தேன். ஒரு குட்டி பையன், சின்ன வயசு, ஆனால் கர்த்தருடைய பாடல் பாடி முடித்தோன்னே அங்கே கேட்க
ஒரு கேள்வி கேட்குறாங்க, இத்தனை லட்சம் பணம் உன் கையில் கொடுத்தா என்ன செய்வ? அந்த மகன் அழகாக சொன்னான், இல்லாதவங்களுக்கு கொடுப்பேன். எல்லாரும் அப்படியே அசந்துட்டாங்க. ஏன்னா அந்த வயசுக்கு அந்த ஞானம் ரொம்ப பெருசு, ஞானம் ரொம்ப பெருசு. அதுக்கப்புறம் கேட்டாங்க, மிச்ச பணத்தில் நீ என்ன செய்வ அப்படின்னோன்னா அந்த பையன் சொன்னான், 200 300 400 ஸ்லைம், அதாவது அந்த களிமண் மாதிரி இருக்கும்ல, அதெல்லாம் நான் வாங்குவேன் அப்படின்னு. ஸோ அது வந்து ஆசை. ஆனால் அதை அவன் வாங்கினான் அப்படின்னா அது அவனுக்கு கேடு. ஜென்ரலாக சொல்கிறேன் உதாரணத்துக்கு. அதே போல தான் நம்மளும் நம்மை எப்படி நடத்த வேண்டும், எவ்வழியில் நடத்த வேண்டும், எப்படியாக நம்மை போஷிக்க வேண்டும் என்று அவர் தீர்மானித்திருக்கிறபடினாலே சல்லையிடையிலே சலித்து கோதுமை மணி துளி கீழே விழாதபடிக்கு நம்ம வாழ்க்கையில் ஒரு ஃபில்டர் வச்சு தீமைகளை நம்மளிடத்திலிருந்து விலக்கி நன்மையை மட்டும்தான் கர்த்தர் தருகிறார். இந்த மனுஷனோட பழகினா என் மகனுக்கு நன்மை உண்டாகும், பழகுப்பா. இந்த மனுஷன் வந்தானா என் மகனுக்கு தீமை உண்டாகும், விலக்கி வைப்பா. ஆனால் அவங்கள நம்ம பார்ப்போம், ஆனால் விலக்கி வைப்பார். இந்த பாதையில் போனால் என் மகனுக்கு நன்மை உண்டாகும், இந்த பாதையில் கொண்டு போப்பா. இப்படி போனால் என் மகனுக்கு தீமை உண்டாகும், கொண்டு போகக்கூடாது. ஆனால் தீமையில் திரும்ப போயிட்டோன்னா மகனே மகளே அப்படின்னு சொல்லி திரும்ப நன்மை பக்கமாக திருப்புகிறது தான் தேவன். அப்போ தேவ பிள்ளைங்களை முதலாவது எப்பொழுது நம்ம நன்மையை பெற்றுக்கொள்ள முடியும்னா, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடும் பொழுது தான். எவன் ஒருவன் தேவனுடைய ராஜ்யத்தை தேடுறானோ அவன் பாவத்திலேருந்து விடுதலை அடைய முடியும். இன்னைக்கு தேடாதபடியினால தான் நாம் என்ன பண்ணுறோம், பாவத்தில் மாட்டிக்கொண்டு இருக்கோம். ஸோ we have to listen the voice of God. We have to search God. அதை சர்ச் பண்ணிட்டு காடை பெற்றுக்கொண்டதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் வெளிப்படுகிற விதமாக இருக்கணுமே தவிர ஆண்டவரை தேடுகிற விதமாக இருக்கவே கூடாது. ஒருவேளை இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் ஆண்டவரை தேடி தான் பார்க்கணும் இருந்ததுன்னா நன்மை குறைவுபட தொடங்குங்க. ஒரு தீர்மானத்தோட இப்போ கடந்து போகும். ஒரே ஒரு தீர்மானம் தான், என் வாழ்க்கையில் ஆண்டவரை தேடுகிறபடி என் வாழ்க்கை இருக்கும்னா நன்மை குறைவாக தான் இருக்கும். என் வாழ்க்கையே ஆண்டவராக இருக்கும் பொழுது நன்மை பெருக்கமாக இருக்கும். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சுங்க, அவ்வளோதான். இன்னி தீர்மானத்தோட போங்க. என் வாழ்க்கையில் ஆண்டவரை தேடுகிறபடி இருக்கக்கூடாது, ஆண்டவரை பார்க்குறபடி தான் என் வாழ்க்கை இருக்கும். ஒப்பு கொடுக்கணுமா? எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வே, நான் எப்படி நன்றி சொல்வே. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வே, நான் எப்படி நன்றி சொல்வே. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. தாழ்மையில் இருந்தேன் தயவாய் நினைத்து தேவனே உம்மை துதிப்பே. தாழ்மையில் இருந்தேன் தயவாய் நினைத்து தேவனே உம்மை துதிப்பே. தேவனே உம்மை துதிப்பே. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தே, எப்படி நன்றி சொல்வே, நான் எப்படி நன்றி சொல்வேன். சொல்ல முடியுமா? நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. தாழ்மையில இருந்த ஒரு முருகதாய், ஆமானுக்கு தாழ்மையாய் பார்க்கப்பட்ட ஒரு முருகதாய் தேவனை நோக்கி பார்த்தபடியினாலே, தேவனை நோக்கி காத்து கொண்டிருந்தபடியினாலே அவர் மூர்கதாய்க்கு நியாயம் செய்தவராயிருக்கிறார். தன் பிள்ளைகளை எதிர்க்க வேண்டும் என்கிற ஜனங்கள் அழிந்து போவார்கள். அதே ஜனங்கள், ஆண்டவரே நான் உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்பினேன், என்னை மன்னியும் என்று சொல்லும் பொழுது
அவர்களை கொண்டு அநேக காரியத்தை செய்ய வல்லவராயிருக்கிறார். தன் தேசத்து பிள்ளைகளை அழிவை காண பவுல் புறப்பட்ட பொழுது பவுலோடு தேவன் இடைப்பட்டு மனம் திரும்ப வைத்து அழிக்க வேண்டும் என்று நினைத்த ஜனங்களுக்கு அதிகாரங்களை எழுத வைத்து அதன் நிமித்தம் தன் ஜனங்கள் மனம் திரும்ப கர்த்தர் பவுலை தெரிந்து கொண்டது போல இந்த நாளிலே நாம் அழிவின் பாதையிலே நன்மையை பெற்றுக்கொள்ளாதபடிக்கு ஓடிக்கொய் கொண்டிருப்போமே ஆனால், நன்மையை இழந்த நிலையில வாழ்ந்து கொண்டிருப்போமே ஆனால், கர்த்தர் நிச்சயம் நாம் இழந்த நன்மையை கொடுக்க வல்லவராயிருக்கிறார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பது மிக நிச்சயம். தேவ பிள்ளையே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. உன் நன்மையை பெற்றுக்கொள்ள ஒரு ரகசியம் உண்டு. நீ நன்றி சொல்ல பழகு, மீண்டும் நன்மை உன்னிடத்தில் பெருகும். நன்றி சொல்ல 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 நன்மைகளை பெருகுகிறவனாய் நம் வாழ்க்கை மாறும். ஏனென்றால் அவர் நன்றி கூறுதலை விரும்புகிற தேவனாய் இருக்கிறார். இந்நாளிலும் பெற்ற நன்மைகளுக்கு நன்றி சொல்லாத பாவிகளாய் இருப்போமே ஆனால், நம்மை பாவத்திலிருந்து விடுவித்து அவருக்கு முன்பாக நம்மை சுத்திகரித்து அவரை ஆராதிப்பதற்கு இந்த நாளிலே நமக்கு நன்மை உண்டு பண்ணுகிற தேவன் அவர் ஒருவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் விசுவாசிக்கும் பொழுது நிச்சயம் நன்மையை பெற்றுக்கொள்ள முடியும். ஏனோ நன்மை இல்லாதபடிக்கு நம் நினைவுகளும் நம் குடும்பத்தின் காரியங்களும் இருக்கிற இந்த நாளிலே எல்லாவற்றையும் உன் பாரத்தை அவர் மேலே நீ வைப்பாயானால், உன் பாரத்தை நீர் அவர் மேல் வைப்பாயானால், அவர் நன்மைகளை உண்டு பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். பரலோக தகப்பனே, நாங்கள் எம்மாத்திரம், எங்கள் குலம் எம்மாத்திரம், எங்கள் கோத்திரம் எம்மாத்திரம், உமக்கு முன்பாக எல்லாவற்றையும் இழந்து வந்திருக்கிறோம். எங்கள் பாவத்தின் நிமித்தம் நாங்கள் நீர் கொடுத்த ஆசீர்வாதத்தை இழந்திருக்கிறோம். நீ செய்த நன்மைகளை இழந்திருக்கிறோம். நீ கொடுத்த சமாதானத்தை இழந்திருக்கிறோம். இனி எப்படி இராதபடிக்கு என் தேவன் தாமே எங்களுக்கு பாவத்திலிருந்து ஒரு விடுதலை, சமாதானத்தை தருகிற தேவனாய், ஆண்டவரே, எங்கள் களஞ்சியங்கள் நிரம்பி வழியத்தக்கதான ஒரு ஆசீர்வாதத்தை தர வேண்டுமாய் உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். அப்பா, நீர் எங்களை ஆண்டவரே சுத்திகரித்து எங்கள் அக்கிரமங்களை நீக்கி எங்கள் நினைவுகளை உமக்கு பிரியமில்லாதபடி இருக்கிற நினைவுகளை நீக்கி போட்டு, அவிசுவாச நினைவுகளை நீக்கி போட்டு, கர்த்தர் எங்களுக்கு செய்ய வல்லவர் என்கிற விசுவாச நன்மையான விசுவாச விதையை எங்களுக்கெல்லாக நீர் வைக்க நாங்கள் உங்களுடைய பாதத்தில் வைக்கிறோம். அப்பா, வந்த ஒவ்வொரு பிள்ளைகளை காத்து கொள்ளுங்க, வழி நடத்துங்க. ஆண்டவரே, நீர் அற்புதத்தை செய்ய வல்லவராக இருக்கிறீர். பிள்ளைகள் வேண்டிக் கொண்ட நன்மையை, கர்த்தருக்கு சித்தமான நன்மைகளை ஆண்டவரே நீ ஏற்ற வழியில் தர உங்களுடைய பாதப்படியிலே நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். வந்த ஒவ்வொரு பிள்ளைகளும், வர இயலாத ஒவ்வொரு பிள்ளைகளும், இந்த பகுதிகளில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தர் தாமே வழி நடத்தும்படியாக வேண்டுகிறோம். மீட்பெரும் இரட்சகரும் இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.